நேற்றைய தினம் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்று வாக்கெடுப்பும் இடம்பெற்றிருந்தது. எதிர்பார்த்ததை போன்று வரவு செலவு திட்டம் நிறைவேறியிருக்கிறது என்பது இந்த தகவல். அதுவும் 45 மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எரிசக்திக்காக புதிய நிறுவனம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதான தகவலும் வெளியாகி இருக்கிறது குறித்தும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ராஜபக்ஷ அவர்களுடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்று சபையில் ஒரு கோரிக்கையினை விடுக்க பாராளுமன்றமே அல்லோல கல்லோலப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இளைஞனின் உயிரிழப்பில் நீதி தேவை என்று கோரி நேற்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதனோடு தொடர்பட்ட சில செய்திகளும் இருக்கின்றன. சபையிலும் இது பற்றி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் மற்றொரு முக்கிய தகவலாக ஐசிசி ஏற்கனவே இலங்கை கிரிக்கெட்டுக்கு தடை விதித்திருக்கிற நிலையில் இளையோருக்கான உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வி இருந்திருந்தது. இப்போது அதற்கும் தடை விதிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இவை குறித்தும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இலத்திரனியல் ஊடகங்களை ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலம் வர இருக்கிறது. எனவே இது குறித்தான செய்திகள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம்.